கிணறு வந்து ஏற்கனவே நான் வீடியோவில் போட்டிருக்கிறேன். ஒரு நிமிஷம் பாருங்கள், இதை எப்படி வச்சு கட்டியிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. இது அப்போ கட்டினது. இது வந்து மேலேருந்து கயிறு கட்டிக்கிட்டு ஒவ்வொரு கல்லாக வச்சு சிமெண்ட் பூசி கட்டினாங்களாம். நீங்களே பாருங்கள், அங்கே இடிக்காமல் இருக்கிறதுக்கு வந்து அப்போ கட்டினதுனால இது வந்து கரண்ட் இல்லைன்னா தண்ணி இறைக்கிறதுக்காக இப்படி 2 இது விட்ருக்குறாங்க. எப்படியெல்லாம் அங்கே மோட்ரு வைக்கிறதுக்காக, மேலே வந்து சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிறதுக்கு பாருங்கள், சுற்றி வச்சு அங்கே படி இறங்குற மாதிரி. இது மாதிரி நிறையா கிணறு நான் யூடியூப்லேயே பார்த்துருக்குறேன். ஆனால் நீங்கள் ஒன்று நினச்சி பாருங்கள், சுற்றி கவுரு கட்டிட்டு இன்றைக்கி எவ்வளோ. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு நாள் போர் வண்டி வருது, அன்னைக்கு வெடி போர் போடுறது, காலையில் தண்ணி வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாள் மோட்டரை இறக்கிடுறாங்க, நீர்மூழ்கி மோட்ரு. அதுக்கு அடுத்த நாள்லாம் தண்ணி தானாக காட்டுக்கு பாயுது. இப்போ வந்து இது வந்து அநியாயமான வேலையா? இப்போ கோயில் குளங்களும் அப்படி தான், சுற்றி படிக்கட்டு வச்சு அவ்வளோ அழகாக இருந்த கோயில் குளங்கள் எல்லாமே இன்றைக்கி நிறையா கோயிலில் குளங்களை மூடிட்டாங்க. குப்பையெல்லாம் போட்டு அப்படியே தூர்த்துட்டாங்க. அது இனிமேல் தூர்வாரியெல்லாம் அது குளமாக பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு போயிடுச்சு. அந்த காலத்தில் இருந்த எல்லாமே அழிஞ்சு போகுதுங்க. கல் மண்டபமாக கட்டி குளமாக கட்டின அத்தனை கோயில் குளம் அப்படிங்கிறதோ தெப்போட்சவங்கிறதோ இல்லை. நம்மளுடைய பாரம்பரியத்தை வெளிநாட்டுக்காரங்கள்லாம் புகழ்ந்து பேசுகிற நம்மளுடைய பாரம்பரியத்தை நாம்ளே தான் அழிச்சிக்கிறோம். யாருமே அழிக்கலைங்க, யாருமே அழிக்கலை. இங்கிலாந்துக்காரங்க கூட வந்து பார்த்துட்டு தான் போனான், அழிக்கலை. ஆனால் இன்றைக்கி நாம்ளே அழிச்சிக்கிறோம். எதுவுமே வருங்காலத்தில் எல்லாம் இப்படி இருக்கிறத எங்கள் தாத்தா காலத்தில் கட்டினதுன்னு வேணால் சொல்லிக்கலாமா தவிர, இதுக்கு மேலே யாரும் இப்படி கட்ட போகிறதும் இல்லை, கிணறே வெட்ட போகிறதில்ல. அதுதான் உண்மை.